ஓகே நண்பா. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஏதோ ஒரு அரை மணி நேரம் ரொட்டேட்டர் தான் நண்பா கிடச்சிருக்குது. இத்தனை நாள் வேலை எதுவுமே இல்லை, இன்றைக்கி தான் கிடச்சிருக்குது. அதான் மாட்டி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போகணும். வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வேலை எதுவுமே இல்லை நண்பா, ரொம்ப டல்லு. அதனால் இன்றைக்கி தான் எதை கிடச்சிருக்குது. 2 வண்டியுமே சும்மா தான் நின்றுட்டு இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் ஓடும். காட்டுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ நேரம் ஓடுது என்னான்னு. நம்ம காட்டுக்குள்ளே வர போகிறோம். ரொம்ப தூரம்னால நம்ம பக்கம்தான் நண்பா, அவ்வளோதான் வரும். காட்டுக்குள்ளே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பா, காட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் ஓட்ட போகிறோம். மொத்தத்துக்கே ஒரு 1 மணி நேரம் தான் நண்பா ஓட, அவ்வளோதான் இருக்குது காடு. ஓகே நண்பா, ஸ்டாண்டர்டில் தூக்கி போட்டுக்கலாம். லோ கீரு லிவர் ஆன் பண்ணியாச்சு. RPM 15. 4 வீலரே ஆனில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு, MSPTO பற்றி சொல்லுங்கள், முடிஞ்ச வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த வீடியோ லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் நண்பா, வீடியோ மறக்காமல் பாருங்கள். வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது. இந்த வயலில் அவ்வளோதான் நண்பா, முடிச்சாச்சு. இந்த ஒரு சுற்று ஓட்டி முடிச்சுட்டு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உழவு வரல. எங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஓட்டி முடிச்சுட்டு ஓரத்தில் மட்டும் ஒரே ஒரு சுற்று மட்டும் விட்டுட்டு அடுத்த வயல் ஓட்டலாம். அந்த வயல் அதுக்கு அடுத்த பள்ளத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த 2 வயல் ஓட்டி முடிச்சுட்டா அவ்வளோதான் நண்பா. இந்த வயல் ஓட்டி முடிச்சாச்சு நண்பா, வெளியே வந்தாச்சு. அடுத்த வயல் ஓகே நண்பா. எம்எஸ் வீடியோ பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நான் கூட போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். எம்எஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கிளச் தேவையில்ல நண்பா, ஆஃப் பண்ணிக்கலாம். கியர் இந்த கியரை பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணிக்கலாம். இந்த கியரும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பண்ணிக்கலாம். நியூட்ரல் ஆயிடுச்சா? அடுத்தது ஸ்டாண்டர்ட் வீடியோவிலேருந்து நியூட்ரல் பண்ணி எம்எஸ் வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் இருக்குது நண்பா. எம்எஸ் வீடியோங்கிறது மல்டி ஸ்பீடு வீடியோ நண்பா. மல்டி ஸ்பீடு தான் பார்த்தீங்கன்னா 12 ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. லோ, ஹை, மீடியம். லோவில் 4, ஹையில் 4, மீடியமில் 4, 12 ஸ்பீடு நண்பா. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சை பிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு கீரு ஸ்பீடு பார்த்துக்கோங்க. அப்படியே 2வது கீர் மாற்றுறேன். இது பார்த்தீங்கன்னா 2வது கீர் நண்பா. மூணாவது கீரு ஓடிட்டுருக்கிறது. அடுத்தது 4. அவ்வளோதான் நண்பா. இது பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்குது. ரேஞ்சு கீர்னா லோ, ஹை, மீடியம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்குது. இப்போ இதே சேம் கான்செப்ட் தான் நண்பா. லோவில் அதாவது லோ ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு ஸ்பீடும், மீடியம் ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு ஸ்பீடு ஓடும், ஹை ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு ஸ்பீடு ஓடும் நண்பா. ஓகே நண்பா, இவ்வளோ தான் நண்பா எம்எஸ்பிடிஓவில் இருக்குது. எம்எஸ்பிடிஓ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டேட்டருக்கு வேலை கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டில் போட்டு ஓட்ட ஆரம்பிக்கலாம். எம்எஸ்பிடிஓ பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான் நண்பா எம்எஸ்பிடிஓ, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதில் இன்னொன்று என்னன்னா, இந்த ரேஞ்சு கீர் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து நண்பா. அது லோ, அந்த லோவில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடு. அதே மாதிரி மீடியமில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடு, ஹையில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடு, மொத்தம் 12 ஸ்பீடு. உங்களுக்கு ட்ரக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வண்டியிலேயே. அது மாதிரி ஒவ்வொரு கீருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீடை சுத்தம். இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா த்ரெஷருக்கு யூஸ் ஆகும் நண்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஓ ட்ராலிக்கு யூஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ரொட்டேட்டர் பார்த்தீங்கன்னா லோ டாப்பு மேட்டாங்காடுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்லேயே போட்டுக்கலாம். மேட்டாங்காடுனா கடலை பருப்பு போடுறதுக்கெலாம் எங்கள் ஏரியா சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட்டர் விட்டு ஓட்டி மேலே பார்த்தீங்கன்னா பருப்பு போகிற மிஷின் போட்டு ட்ரிப்பு போட்டுவிட்றாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புழுதியாக வர்றதுக்காக வேகமாக ஓட்டுறாங்க. வேகமாக ஓட்டுறப்ப நம்ம அதில் போடுறதுக்கு பதிலாக லோ 4த்து போட்டு எம்எஸ்சில் போட்டு ஓட்டலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நண்பா. ஆனால் அதுக்கு அப்படி போடுறதுக்கு நம்ம நார்மல் எப்பயும் போலே ஸ்டாண்டர்ட் பிடிஓவில் போட்டுவிட்டு வச்சு ஓட்டிக்கலாம் நண்பா. ஸ்டாண்டர்ட் பிடிஓவில் போட்டு தேர்டு கீர் போட்டு ஓட்டிக்கலாம். அதுவே ஸ்பீடு ஈவனாக தான் கரெக்டாக வரும்.
அது பார்த்தீங்கன்னா எம்எஸ்பிடிஓக்கு வேலையே இல்லை நம்ம எங்கள் ஏரியா சைடு பொறுத்த வரைக்கும். த்ரெஷருக்கு தான் நம்ம யூஸ் ஆகும், த்ரெஷருக்கு பிடிஓ ட்ராலிக்கு தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேலை எதுவுமே இல்லை அதுக்கு. அது யூஸ் பண்ணுற வேலையே இல்லை. நமக்கு வந்து அந்த யூஸ் பண்ணுற வேலை இல்லை. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. எம்எஸ்பிடிஓக்கு வேறு எதாவது வேலை இருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதான் நண்பா சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கூட கமெண்டில் சொல்லிடுங்க. ப்ரோ தப்பு ப்ரோ, அது வந்து இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லி கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திருத்திக்கிறேன். ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் பற்றி கேட்டிருந்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் நண்பா. வீடியோ எடுக்க முடியல, எடுத்து கண்டிப்பாக போடுறேன். ஜிபிஎஸ் ஒர்க் ஆகிறது எப்படின்னு போடுறேன். ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. வண்டி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு நண்பா. அங்கிட்ட 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அது வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் நண்பா. செல்லில் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி மறக்காமல் போடுறேன் நண்பா. ஓகே நண்பா, அடுத்த வழியில் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பா, அந்த 2 வயல் ஓட்டி முடிச்சாச்சு. இந்த ஒரு வயல் ஓட்டி முடித்தா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நண்பா. வீடியோ லென்த்தாக போடுறதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காகவே இது இல்லை நண்பா. வீடியோவே போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் வீடியோ எடுத்தேன். ரொட்டேட்டர் வீடியோவும் போட்டாலும் உங்களுக்கு இதாகும். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும்னாலும் அந்த மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோ எடுத்து போகிறேன் நண்பா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.